capsicum momos. இதுக்கு தேவையான பொருள் capsicum, வெங்காயம், கொஞ்சோண்டு கேரட் துருவல், இஞ்சி, உப்பு, பூண்டு, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவை. அப்புறமா கடலை மாவு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, சரிங்களா? அந்த கடலை மாவு மோமோஸ் செய்யறதுக்கு கோதுமை மாவு, எண்ணெய், வாட்டர், சரிங்களா? கோதுமை மாவில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கலந்துக்குங்க. ஒன்றை போல் கலந்திங்கன்னா தான் எல்லா இடத்துலையும் அந்த உப்பு பரவி நல்லா டேஸ்ட்டு வரும் நமக்கு. அப்புறம் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டோம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற போல் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, சரிங்களா? நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். அது ரொம்ப தளர பிசைஞ்சாலும் தனியாக போயிடும். கெட்டிமாக பிசைஞ்சான்னா அப்படியே வரும், ஹார்டாக இருக்கும், உங்களால் சாப்பிட்றதுக்கு முடியாது. அதனால் ஓரளவுக்கு கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாத இது போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்குங்க. பிசைஞ்சு இது ஒரு தண்ணியாக போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 hour இது ஊறின்னு இருக்கட்டும். அப்புறம் கடாய் வச்சு, கடாயில் முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுங்க. அது மேலே கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றுங்க, தேவையான அளவுக்கு ஆயில், சரிங்களா? ரொம்ப ஆயில் வேணாம், ரொம்ப ஆயில் கம்மியாகவும் வேணாம். ஏன்னா கடல மாவு போடுறதுனால ஆயில் கொஞ்சம் இழுக்கும். எந்த பண்டத்துலேயும் நம்ம கடல மாவு சேர்த்தோம்னா ஆயில் இழுக்கும் இல்லைங்களா? அதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காயணுங்க. காஞ்சவொடனே சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரியணும். இதுக்கு கடுகு தேவையில்லைங்க, சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரியணும். நல்லா கருகி போச்சுன்னா கருக வாசனை வந்துடும், டிஷ்ஷே கெட்டு போயிடும், சரிங்களா? அது பொரியாத இருந்தாலும் அது ஒரு மாதிரி பசுறு வாசனை வரும் இல்லைங்களா? அதுவும் நல்லா இருக்காது. ஸோ மீடியம் சைஸில் அதை பொரிய வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா வெங்காயம் கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் தெரியும், உங்களுக்கே தெரியும், ஒரு கண்ணாடி பதத்தில் வரணும் அப்படின்னு நமக்கு. பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வரணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த ஆயிலே வெங்காயம் வதங்கணும். நெக்ஸ்ட்டு பூண்டு போடுங்க, இஞ்சி போடுங்க, வதக்குங்க. அந்த பூண்டும் இஞ்சி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி அந்த வாசனையே ஒரு தனி வாசனை இல்லைங்களா? நீங்கள் பூண்டு இஞ்சியும் இடித்து கூட போடலாம், அதுவும் ஒரு வாசனை நல்லாயிருக்கும். நம்ம இதுக்கு சின்னதாக சாப்பீஸ் பண்ணி போடலாம். அடுத்து கேரட்டு போட்டிருக்கோம், கேரட் துருவி அது போட்டிருக்கோம். அது ஒரு வதக்கினா போதும், ரொம்ப இதுவாகணும் தேவையில்லை. அடுத்து நம்ம கேப்சிகம் அது உள்ளே இருந்து அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு மேலே இருக்கிற அந்த இது போல் இருக்கும், கொண்டை போல் இருக்கும் இல்லைங்களா? அதையும் எடுத்துட்டு சின்னதாக சாப் பண்ணி போடுறோம். நல்லா வதங்கணும். எல்லாம் ஒன்று போல் அந்த ஆயிலே வதங்கணும். இது வரைக்கும் நம்ம தண்ணின்றது ஊற்றலை இல்லைங்களா? அந்த ஆயிலே வதங்கணும். அப்புறம் மிளகுத்தூள், காரத்துக்காக நம்ம
மிளகுத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா மிளகா பொடி கூட போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கடல மாவு நம்ம போட்டு, நமக்கு தெரியும் இல்லைங்களா, இவ்வளோக்கு இவ்வளோதான் நம்ம முதல்ல எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதை போட்டு நல்லா கலரணும். இது வரைக்கும் நம்ம தண்ணியே ஊற்றலைங்க, நம்ம ஆயிலே தான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணின்னு வரோம். துளி கூட தண்ணியே ஊற்றலை பாருங்கள். தண்ணி ஊற்றாத கலரின்னு வரும். அடியும் பிடிச்சிட போது, ஆனால் நிதானமாக செய்யுங்க. நிதானமாக செஞ்சிங்கன்னா எப்பயுமே சமையல் நல்லா வரும். அப்புறம் இப்போ தண்ணி ஊற்றுறோம். அந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற போல் தண்ணி ஊற்றி கலரும். நல்லா ரொம்ப தண்ணி ஊற்றிடாதுங்க, சும்மா தளிச்சிட்டு வச்சா போதும். அந்த டிஷ்ஷு வெந்துன்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த கோதுமை மாவு எடுத்து சப்பாத்தி ஆட்டம் சின்னதாக பூரி போல் நம்ம செஞ்சுக்க போகிறோம். பாருங்கள், அது சின்னதாக பூரி போல் செஞ்சு அதுக்குள்ளே நம்ம அந்த கேப்சிகம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். பாருங்கள், அதை வச்சுட்டு அது ஒட்டுறதுக்காக தண்ணி கொஞ்சம் சுத்தூரம் அப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த மாவு ஒட்டணும் இல்லைங்களா, ஒன்றோட ஒன்று ஒட்டணும் இல்லைங்களா, அதுக்காக தண்ணி வச்சு இது பண்ணிக்கலாம். ஆயில் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தண்ணி வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை செஞ்சாச்சு, மம்மம் செஞ்சாச்சு. இப்போது அழகாக இட்லி பானையில் டிஸ்ப்ளே பண்ணுறோம். உங்களுக்கு வீட்டில் இட்லி பானை இருந்தால் அதில் வச்சுக்கலாம். இல்லையா, சின்னதாக கடாயில் அந்த இட்லி தட்டு வச்சுட்டு அந்த குழி இருக்குதுங்களா, அதிலெல்லாம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இது வச்சிடலாம். வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இல்லை கிண்ணத்தில் கூட நம்ம வைக்கலாம். இட்லி கடாயில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சூடானோன்னா ஒரு கிண்ணத்தில், அகலமான கிண்ணத்தில் கூட நம்ம வச்சு எடுக்கலாம். பாருங்கள், அழகாக வெந்துச்சு. 2 பக்கமும் அழகாக வந்துச்சு. உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட்டே தெரியும். ப்ளஸ் ஒட்டவும் ஒட்டாது. ஒட்டுச்சுன்னா வேவலைன்னு அர்த்தம். அப்புறம் இந்த பக்கம் தோசை தவா வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம் இல்லையா கோதுமை மாமாஸ், அதை எல்லாம் போடுறோம். பாருங்கள், போட்டு ஒரே ஒரு ஸ்பூனு ஆயில் விட்டால் போதும். அதுவே நல்லா 2 பக்கமும் நல்லா செவந்து வரும். ரொம்ப நேரம் நமக்கு எடுக்க வேண்டிய நெசசரியும் இல்லை. சூப்பர்.